இது அப்பாவிற்கான அறம் அல்ல. இது அப்பாவிற்கான அறம் அல்ல, இயற்கைக்கான அறம். இயற்கைக்கான அறம். வள்ளலாரப்பா அவர்கள் வெறுமன இந்த பூசை செய்யணும், இல்லை இந்த உருவத்தை நீ வழிபடணும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாருன்னா உண்மையிலே நான் அவரை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் என்னை வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக பார்க்க வச்ச ஒரு ஒரு பேரன்பை விதைக்கும் ஒரு மனித பிறவி மூலமாக எனக்கு அப்பா பற்றி, வள்ளலார் அப்பா பற்றி தெரிய வந்துச்சு. அப்புறம் இன்னும் உள்ளே போக போக எப்படிப்பட்ட ஒரு இயற்கையாக அவர் தன்னை வடிவமைத்து கொண்டார் அப்படின்னு புரிஞ்சது. ஏன் இயற்கைன்னு சொல்கிறோன்னா, நம்ம பார்க்குற இந்த மரச்செல்லக்குட்டியோ இல்லை வானம் மட்டுமோ இல்லை இந்த பறவையினுடைய குரலோ இவங்க மட்டும் இயற்கை கிடையாது. இதெல்லாம் தாண்டினது தானே நம்ம பூமி. நம்ம வசிக்கிறோம். ஆனால் பூமி தாண்டி எவ்வளவோ கிரகங்கள் இருக்காப்புல, எவ்வளவோ இருக்குல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியல. அவங்க எல்லாம் சேர்ந்தது தான் இயற்கை. ஆனால் இயற்கை என்ன பண்ணுறாப்புல? இயற்கை தாக்குதலையோ இல்லை தீங்கையோ என்னைக்குமே இயற்கை விளைவிக்கிறதில்ல. இயற்கை பேரன்ப, கருணைய, அதை மட்டும்தான் எப்பயுமே ஆறி வழங்கிட்டே இருக்காப்புல. அப்படிப்பட்ட ஒரு அகத்தூய்மையத்தான் வள்ளலாரப்பா வாழ்ந்திருக்காரு. போதனை மட்டும் செய்யலை. இந்த சடங்கு சம்பிரதாயம் அது இது எல்லாத்தையுமே உன்னை உயர்த்துச்சு, அன்பை விதைச்சுன்னா நீ தாராளமா அதை செய்யலாம். ஆனா அப்படி அதை செய்யலையே. மேல கீழே நீ ஒண்ணுமே இல்லை, நீலாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லை, உன்னை வாழ்றப்பவே சாவை விட்டு அது கொடுமைப்படுத்துது அப்படின்னா அது எதுக்கு அப்படின்னு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே குரல் எழுப்பினாரு. பெரியார் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் அதான் செஞ்சார். அப்படிதான் வாழ்ந்தார், பகுத்தறிவோட, நெறிகளோட. இயற்கைக்குன்னு இருக்கிற நெறிதான் பேரன்பு, கருணை. அந்த நெறியத்தான் வள்ளலாரப்பா அவர்களும் செஞ்சிருக்காங்க. பெரியார் அவர்கள் தந்தை பெரியார்னா அப்ப வள்ளலார் அவர்கள் அப்பா தானே. நான் அப்பானே சொல்லிக்கிறேன், உணர்ந்துக்கிறேன். அப்பா பிள்ளைங்களுக்கு நல்லதானே சொல்லுவாங்க, நல்லதானே செய்வாங்க. எக்ஸப்ஷன்ஸை விட்டுருங்க. ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் தீங்கு விளைவிக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கே பாலியல் புணர்வு அந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அப்பா அப்படி கிடையாதுல்ல. என்னோட அப்பா, என்னை பெற்றெடுத்த அப்பா நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு வரைக்கும் அப்பா, அம்மா, என்னுடைய சகோதரர் தான். அப்புறம் என்னை சுற்றி இருக்கிற ரொம்ப ரொம்ப அன்பு மிக்கவங்க தான். அப்படிதான் வள்ளலாரப்பா நம்ம எல்லாருக்காகவும் அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்தவங்களுக்கும் அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கும் அவ்வளோ குரல் மட்டும் எழுப்பாம செயலாலையும் அவ்வளோ 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 அவரோட ஒவ்வொரு அசைவுலையும் கருணை இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மகத்துவமான வாழ்க்கை வாழலைனாலும் அவரோட வழியில இருக்கிற அந்த கருணையை பின்பற்றி வாழலாம் தோணுச்சு. நேசிப்போம், அன்பை மட்டுமே விதைப்போம். பேரன்புகள், அன்புகள், அன்புகள், அன்புகள்.